சொந்தங்கள். இன்னைக்கு நான் சொன்ன எந்த விஷயத்தையும் ஃப்ரூட்டிக்கு முன்னாடி எப்பவும் சொல்லிடாத சிவானி. ஆக்சுவலி நான் அவகிட்ட அவளோட அப்பா அப்ராட்ல இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். டுக்கோட ஸ்கூலை மாத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது மாம். கண்டிப்பா எதுவும் செய்ய முடியாது. அத பத்தி நீ கவலைப்படாத நட்டாஷா. இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன். என்னோட அப்பா சீக்கிரமா இந்தியாவுக்கு வர போறாரு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வர போறேன்னு சொன்னாரு. அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு குழந்தை கிட்ட அவ அப்பா மாதிரி நீங்க பேசிருக்கீங்கப்பா. அவ வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இப்ப உங்களுடைய வீட்டுக்கு அமர் சார் பேர்ல ஒருத்தர் கால் பண்ணார்ல, அந்த கால் ஆக்சுவலி நான் தான் பண்ண வச்சேன். என் அப்பா தான் பேசினாரு. ஃப்ரூட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ ஃபோன் வந்தது இல்லையா, அது சிவானி தான் ஃப்ரூட்டியோட சந்தோஷத்துக்காக பண்ண வச்சிருக்கா. சார் ப்ளீஸ் சார், போதும் சார், விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், இதெல்லாம் வேண்டாம் சார், விடுங்க சார். என்ன என்னோட வேலையை செய்ய விடு. நான் தான் உன்னை அவசரமா வர சொன்னேன், அதனால தான் நீ கீழே விழுந்த. ஸோ ஐ அம் யுவர் கால்பிரேட். அப்படின்னா நான் தானே உன்னை பார்த்துக்கணும், கரெக்டா? சார் ப்ளீஸ் சார். சார் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பிரியா. அதுக்கப்புறம் உன் காலில் வலி இருந்துச்சுன்ற விஷயத்தையே நீ மறந்து போயிடுவ. வலி இருக்கிறது தெரியாது. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம், விட்டுருங்க. ஆஃபீஸில் யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள தப்பா நினைப்பாங்க சார், வேண்டாம், விட்டுருங்க. அது எப்படி பிரியா? யாராவது பார்த்தா தானே நம்மளை தப்பா நினைப்பாங்க. உனக்கு தான் தெரியும்ல, என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட கேபின்குள்ள யாரும் நுழைய முடியாது. இன்னும் எதுக்காக நீ இப்படி பயந்துட்டு இருக்க? நான் இது வரைக்கும் எப்பவாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கனா? இல்ல. அப்புறம் என்ன? So chill baby, relax. சார் ப்ளீஸ் சார், என்ன போக விடுங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு கொஞ்சம் வலி குறையட்டும், அதுக்கப்புறம் நீ கிளம்பு. யூனோ பிரியா, உன்னை நான் என்ன லைஃப் லாங் என் பக்கத்திலேவா இருக்க சொல்லி சொல்றேன்? நம்ம எதுக்காக விநாயகருக்கு பூஜை பண்றோம்? கடவுள் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாரு. நமக்கு எது நல்லதோ அதுதான் கடவுள் செய்வாரு. நம்மளோட எல்லா கஷ்டத்துல இருந்தும் நம்மள காப்பாத்துவாருமா. நம்ம எல்லா ஆசைகளையும் அவர் நிறைவேற்றுவாரு. உண்மையாவா பாட்டி? ஆமாமா, கடவுள் கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. மனசுல இருந்து யாராவது உண்மையா வேண்டிக்கிட்டா அவங்க வேண்டுதலை இவர் நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அப்படியா? விநாயகர் அப்பா, ஐ லவ் யூ. நீங்க என்னோட அப்பாவை சீக்கிரம் இங்க அனுப்பிடுங்க.
பாரு. என்ன சர்ச் பண்ற? நம்ம கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் ஒரு நல்ல இடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நானே தேடி பார்ப்பேன். அப்படி கிடைக்கலனா ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் கேட்பேன். அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை கேட்கலாம்ல? ஏன்னா நீ எங்க கூட கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த வேலையையும் நீயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கியா? இங்கே பாரு நதாஷா, உங்ககிட்ட எதுக்காகவும் என்னால் கோவப்பட முடியாது. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற? இங்க பாரு சார், நான் டுக்குவோட ஸ்கூல்ல சேஞ்ச் பண்ணலான்னு தானே உன்கிட்ட சொன்னேன். நம்ம பையன் ஒரு பெஸ்டான ஸ்கூல்ல படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது அவ்வளோ தப்பா என்ன? என்னோட சஜஷனை நான் உன்கிட்ட சொன்னேன். நீ அதை கேட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுரு. எனக்கு அதை நினைச்சு எந்த கோவமும் இல்லை. அப்புறம் ஏன் நீ என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? டுக்கோட ஸ்கூல்ல மாத்தணுங்கிற விஷயத்த நான் பிரஸ்டீஜ் இஷ்யூவா மாத்த விரும்பல. அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க? உனக்கும் டுக்குக்கும் இந்த ஸ்கூல் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவன் இந்த ஸ்கூல்லே படிக்கட்டும். இருந்தாலும் நான் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப உன்கிட்ட சொன்னது தப்புன்னு நீ நினைச்சேன்னா ஐம் சாரி. ஐ ப்ராமிஸ், இன்னைக்கு அப்புறம் நான் டுக்குவோட ஸ்கூல்ல மாத்தணும்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சாரி. கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் தான். துடித்திருந்தே தரையினிலே திரும்பி விட்டே என் கடலிடமே. ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏன்னா நான் நேத்து என் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். உன்னோட டாட் வந்துட்டாரா? இல்ல, நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன். என் டாடி வந்துருவாரு. அதுக்கப்புறம் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். உன்னோட அப்பாவும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரா ஃப்ரூட்டி? ஆமா, எப்படி பாசம் இருக்காது? உன் அப்பா எப்படி உன்கிட்ட பாசமா இருக்காரோ என் அப்பா அதே மாதிரி என்கிட்ட பாசமா இருக்காரு. அவர் முதல் தடவையா இந்தியாவுக்கு வர போறாரு. டுக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லவா? சொல்லு. எனக்கு ஒரு ஹைஃபை கொடு. ஹைஃபை. அப்புறம் ஃப்ரூட்டி, உன்னோட அப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பாவை மீட் பண்ண சொல்லு, சரியா?
எதுக்கு? அவங்க ரெண்டு பேரும் நம்மள மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு தான். ஓகே, அப்பனா என் டாட் வந்ததும் நான் உன்கிட்ட சொல்றேன். உன்னோட டாட கூட்டிட்டு அவரை பார்க்க என் வீட்டுக்கு வா. ஓகே, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உனக்கு தான் தெரியும்ல, ஒரு தடவை நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அது பண்ணதுதான். எனக்கு தெரியும் டுகு. அதுக்கப்புறம் நீ உன் பேச்சு கேட்க மாட்டல, ரைட்டா? ரைட். சிவானி, பாத்தியா என் பொண்ணுக்கு நீ என்ன கொடுத்துருக்கன்னு? பாத்தியா, நான் 5 வருஷமா இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததே இல்லை. தேங்க்யூ so மச். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நித்யா மேம். பாத்தீங்களா மாமா, உங்களோட உண்மையான ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு. நீ கவலைப்படாதம்மா, இன்னைக்கே அந்த நித்யாவை உன் வழியில இருந்து நான் நீக்கிடுறேன் நட்டாஷா. இந்த தேவாக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது இந்த தேவாக்கே சொந்தமாயிடும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ் பிரியா. சோ வாவ், நான் அவளை கரெக்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன எனக்கு தெரியும், அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். Come in. நீயா? சார், இதை கொடுக்க வந்தேன். எதுக்காக நீ வந்த? பிரியா மேடம் எங்க? பிரியா மேடம் கிட்டே கேளுங்க சார், எனக்கு தெரியாது. ஓகே, அதை வச்சுட்டு போ. என்கிட்டயே உன்னோட விளையாட்டை காட்டுறல, நீ விளையாடு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு நானும் பாக்குறேன் பிரியா. ஓ, பாத்தீங்களா மாமா, உங்களோட உண்மையான ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ வேணா பாரு, நான் இன்னைக்கே அந்த நித்யாவை உன் வழியில இருந்து நீக்கிடுறேன் நட்டாஷா. ஸோ மேம், என்னோட ஐடியா எப்படி இருந்தது? நல்ல ஐடியா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாம். கேஜி அண்ட் நர்சரி பசங்களுக்கு தனியா ஒரு பிளே கிரவுண்ட் ஏற்பாடு பண்ணலாம். அங்க அவங்களுக்கு ஸ்விங் இருக்கும், பிளே ஹவுஸ், டால் ஹவுஸ் இருக்கும். யா மேம், இன்னும் அவங்களுக்கு ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு செடி இருக்கணும். அவங்களோட கார்டனிங் பீரியட்ல அவங்களே இந்த செடியை பாத்துக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாம ஒரு கார்டனரையும் ஏற்பாடு பண்ணலாங்கிறீங்களா? இல்ல மேம், அதுக்கு அவசியமே இல்ல. நான் பசங்களுக்கு கார்டனிங் சொல்லி கொடுக்கறேன். I would love to do it. Wow, that's really great. நாம ஒண்ணு பண்ணலாம். நாளையில இருந்து கிண்டர் கார்டன் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் கிருஷ்ணா ராவ் பேசுறேன், மிஸ்டர் நாராயண் ராவோட வைஃப். ஓ, மிஸ்ஸஸ் ராவ், how are you மேம்? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேம். உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க எங்க ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஓகே மேம். ஏதாவது முக்கியமான ரீசனுக்காக கால் பண்ணீங்களா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?
நான் உங்க ஸ்கூலுக்காக 21 lakhsக்கு ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சொல்லுங்க, அந்த டொனேஷன் செக்கை நான் எப்ப கொடுக்க வரட்டும்? மேம், இது உங்க ஸ்கூல், நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்பதான் நான் இங்க இருக்க முடியும் இல்லையா? அப்படின்னா ஓகே, நான் நாளைக்கு உங்களை ஸ்கூல் டைம்ல வந்து பாக்குறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வாங்க. கெஸ் வாட்? மிஸ்ஸஸ் ராவ் நம்ம ஸ்கூலுக்கு 21 lakhs டொனேஷன் கொடுக்க போறாங்க, அதுவும் நாளைக்கு. வாவ் மேம், தட்ஸ் a great news. ரியலி? பட் இந்த மிஸ்ஸஸ் ராவ் யாரு? அவங்க ரொம்ப நல்ல பர்சன், அதுவும் பெரிய ஆளுங்க வேற. இந்த ஊர்ல அவங்களுக்கு பெரிய பிசினஸ் இருக்கு, பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா அதை எப்படி செலவு பண்ணணும்னு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்க பணம் நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு டொனேஷனா போகுது தெரியுமா? அதுல நம்ம ஸ்கூலும் ஒண்ணு. மிஸ்ஸஸ் நாராயண ராவ் நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களோட ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ராவ். இங்க பாருமா, நாளைக்கு வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அதுக்கப்புறம் அந்த நித்யாவை உன் வாழ்க்கையில இருந்து நான் ஒரேடியா தூக்கி போட்டுருவேன். அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐ ஹோப் நம்ம நினைக்கிற எல்லாம் நடக்கணும். சில பேர் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்க பணம் நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு டொனேஷனா போகுது தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு நான் அமரை பார்த்தாலும் அவர்கிட்ட தனியா பேச எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. வாங்க மாமா, வந்து உங்க மகளோட ராம்லீலா போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதனாலேயே உங்களோட லைஃப்ல ரொம்ப சீக்கிரத்திலேயே புது மகாபாரதம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு அப்புறம் உங்களால என்னைக்கும் நிம்மதியா இருக்கவே முடியாது மாமா. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய எந்த ஒரு பாஸ்டுமே ஞாபகம் இல்லாம இருக்கு. உங்களோட பாஸ்ட நீங்க சுத்தமா இழந்துட்டீங்க. And now, thanks to me, உங்களோட பிரசன்ட்டையும் இப்ப நீங்க இழக்க போறீங்க. இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறமா இனிமே உங்ககிட்ட என்ன இருக்கும்? மிஸ்ஸஸ் நாராயண ராவ் நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களோட ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ராவ். உனக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மைதானே? அந்த உண்மை என்னன்னு நான் சொல்றேன். சித்தார்த்துக்கு எப்பவுமே ஆக்சிடென்ட் ஆகல. என்ன அப்படி பாக்குற? உன்ன மாதிரி பொய்யான கதைகளை சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியாது. உன்னோட இந்த போலீஸ் மிரட்டல் எல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்கோ. மிஸ்ஸஸ் ராவ் நம்ம ஸ்கூலுக்கு 21 lakhs டொனேஷன் கொடுக்க போறாங்க, அதுவும் நாளைக்கு. ஒருவேளை நாளைக்கு நதாஷாவோட அம்மா கூட அமரும் வரலாம்ல? நித்யா, என்னமாச்சு? இங்க உட்காந்து தனக்கு தானே ஏதோ பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நீ அமர் கிட்ட பேசினியா? உன்னை எங்க வந்து சந்திக்கிறேன்னாரு? இல்லம்மா, இன்னைக்கும் என்னால பேச முடியல. நாளைக்கு நதாஷாவோட அம்மா எங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக வராங்கன்னு பிரின்சிபல் என்கிட்ட சொன்னாங்க.
ஒருவேளை அவங்களோட அமரும் கூட வரலாம். ஒருவேளை அவரும் வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ நித்யா? தெரியலம்மா. ரொம்ப நேரமா நான் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு நான் அமரை பார்த்தாலும் அவர்கிட்ட தனியா பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமானும் தெரியல. இது கிருஷ்ணோட டிராமா போட்டோஸ் ஆச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? இதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான விளையாட்டை நான் ஆரம்பிக்க போறேன்.